வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆஃப்ரிக்கன் ஐயர்ஸ் கிச்சன். சம்மருக்கு கூலான மசாலா மோர் ரொம்ப அட்டகாசமாக பாடியை நல்லா கூல் பண்ணும். வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது சிம்பிளான முறையில் ஜஸ்ட் நினச்ச உடனே செஞ்சு குடிச்சிடலாம். சம்மருக்கு ஏற்ற கூல் எல்லாரும் விரும்பி சாப்பிட்றது, ஈவன் தண்ணீர் பந்தல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல கூட கிடைக்கும். அவ்வளோ நல்லா இருக்குங்க அந்த மோர். அது நம்ம வீட்டில் செஞ்சோம், வெளியில் செய்யும்போது ஜஸ்ட் உப்பு அந்த மோர் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. பட் நம்ம வீட்டில் செய்யும்போது கொஞ்சம் மசாலா மோர் அப்படின்ற மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். குடிக்கவும் டேஸ்டியாக இருக்கும். எவ்வளோ குடிக்கிறோன்னு தெரியாமல் நம்ம பாடியை நல்லா கூலாக வச்சுக்கலாம். மோரில் தயிரை நல்லா நம்ம எடுத்து கடைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஹாஃப் தண்ணியாகவே நான் தாராளமாக நிறையவே தண்ணி விட்டு கலந்துக்கலாம். ஒரு கப்பு மோருக்கு 1 கப்பு தயிருக்கு 3 கப்பு தண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பதத்துக்கு வரும். ரொம்பவும் தண்ணி இல்லாமல். ஸோ டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இயற்கையான பொருட்கள் என்னென்ன போடலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இஞ்சி, உப்பு. நான் எங்கள் சின்ன வயசுலலாம் நாங்கள் குடிச்சு பழக்கம் அந்த மாதிரி மோர், திக்கான மோர் குடிப்போம். ஸோ அதில் லெமன் இலை இருக்கும் பார்த்திங்களா, அதை போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் அண்ட் அந்த ஃப்ரேக்ரன்ஸ் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அதோட இந்த ட்ரை புதினா இலையை நல்லா நம்ம இந்த கையால் உள்ளங்கையால் நல்லா இப்படி கசக்கிட்டு போட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ சாட் மசாலா விரும்புகிறவங்க சாட் மசாலா போட்டுக்கலாம், இல்லைனா தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம பொடியாக கட் பண்ணின இஞ்சி, கொத்தமல்லி அண்ட் இதை இந்த லெமன் இலையை நீங்கள் கட் பண்ணி எல்லாம் போடக்கூடாது. ஜஸ்ட் நம்ம கையால் அந்த உப்பு போடுவோம் பாருங்கள், அந்த உப்பில் கையால் எப்படி நான் அந்த இது பண்ணுமோ அதே மாதிரியே இதையும் நம்ம கையால் நல்லா இந்த மாதிரி பண்ணோம்னா அந்த உப்போடு சேர்ந்து அந்த லெமனோட வாசனை அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். டெஃபினட்டாக இதே மாதிரி அடிக்கடி நீங்கள் செஞ்சு குடிப்பீங்க. ஸோ இது மேலே லாஸ்ட்டாக கொஞ்சம் புதினா இலை, ட்ரை புதினா இலை ஜஸ்ட் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. இதை சர்வ் பண்ண வேண்டியது தான் சர்விங் கிளாஸில். அவ்வளோ நல்லாயிருக்கும். விருப்பப்பட்டிங்கன்னா சாட் மசாலா போட்டுக்கலாம். இதை லாஸ்ட்டாக டம்ளரில் சர்வ் பண்ணும்போது சாட் மசாலா போட்டுக்கலாம் நம்ம விருப்பப்படுறவங்க. லாஸ்ட்டில் வேணுங்கும்போது நம்ம பரஃப் எடுத்து ஐஸ் கட்டியில் எடுத்து இதில் சர்வ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இது ஒரு நல்ல ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கூலிங்காக இருக்கும். பாடியை எப்போவுமே இந்த சம்மர் டைமில் இவ்வளோ கொளுத்துற வெயிலில் நல்ல கூலிங்காக இருக்கும். 1/4 லிட்டர் தயிரில் நீங்கள் 3/4 லிட்டர் மோர் ஆக்கலாம். ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு மசாலா மோர். இதுக்கு மேலே ஜஸ்ட் எனக்கு பிடிக்கும் ரொம்ப இந்த இது போட்டு சாப்பிட்றது சாட் மசாலா. பிடிக்காதவங்க தேவையில்லை, அவ்வளோதான். ஜஸ்ட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதாங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ் புதினா இருந்தாலும் ஃப்ரெஷ் புதினாவோட ஒரு க்ரஷ் பண்ணிவிட்டு போடலாம். ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இந்த ஃப்ரெஷ் மோர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இன்னொரு சத்தான சமையல் பார்க்குற வரைக்கும், இன்னொரு ட்ரிங்க் பார்க்குற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜானகி சந்திரமோகன். நன்றி, வணக்கம்.